press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. And இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு க்யூட்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்களுடைய இமேஜை வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய மொபைல்லே இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பிக்ஸ்லேப் அப்படின்ற ஒரு சின்ன ஆப் தேவை. அதுக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ்க்குள்ளே போயிட்டு ப்ரீசெட்டை வந்து நம்ம ஸ்கொயர் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணி கலர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கலரை வந்து நம்ம பின்னாடி வந்து பிளாக் கலரில் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மேலே அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கேலரிக்குள்ளே போங்க. தென் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் ரவுண்டை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் சென்டரில் இருக்க கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி சைடில் வந்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும் ஃபுல்லாக வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அகெயின் வந்து அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி கேலரிக்குள்ளே போயிட்டு இன்னொரு ஆஃப் ரிங் வந்து கொடுத்துருப்போம், அதையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க. அந்த ரிலேட்டிவ் சைஸ்க்குள்ளே போயிட்டு இதையும் ஃபுல்லாக ஆக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பக்கத்தில் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எனேபிள் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து க்ரீன் கலர் வைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். தென் அகெயின் அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி கேலரிக்குள்ளே போங்க. இன்னொரு ரிங் வந்து கொடுத்துருக்கேன், அவுட்டர் ரிங்கு, அதையும் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி ரிலேட்டிவ் சைஸில் வந்து ஃபில் ஆக்கி விட்டுருங்க. இதுக்கு வந்து நம்ம கலரை வந்து அதே கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இன்னொரு ரிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணணும், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு தெரியாது, அதனால ரிலேட்டிவ் சைஸ்க்குள்ளே போயிட்டு அதை நீங்கள் ஃபுல் ஆக்கி விட்டுருங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபைலையும் நான் கொடுத்துருக்கேன், இதை வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வச்சுக்கலாம். சரி, கைன்மாஸ்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 1:1 அப்படின்ற ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணுறேன். இதை வந்து எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து ஒரு 15 செகண்ட் மட்டும் தான் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணி நம்ம கிராப்குள்ளே போயிட்டு அதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈக்குவல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ அகெயின் லேயர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்குள்ளே போயிட்டு பேசிக் எஃபெக்டில் அந்த பிளர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பெருசாக ஆக்கிட்டு செட்டிங்குள்ளே போயிட்டு அதை வந்து நம்ம குறைச்சிடலாம். இப்போ வந்து இந்த பிளர் எஃபெக்டையும் நம்ம வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். தென் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லேயர் ஆப்ஷனை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். மீடியாக்குள்ளே போயிட்டு அண்ட் நம்ம ரெடி பண்ண அந்த ரிங்கை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல் சைஸுக்கு வச்சுக்கலாம், ஓகே கொடுத்துருங்க. அண்ட் இதையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து 15 செகண்டுக்கு வச்சுக்கலாம். தென் மறுபடியும் வந்து லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மீடியாக்குள்ளே போயிட்டு அண்ட் நான் இப்போ இந்த ஃபைல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம மியூசிக் வேவை வந்து ஆட் பண்ணலாம். அதே மாதிரி லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு இந்த மியூசிக் வேவ் ஃபைலையும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இதையும் நம்ம வந்து ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மியூசிக் வேவ் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் லேயருக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி இன்னொரு எஃபெக்ட் ஃபைலை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எஃபெக்டை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதான் ஃபைனல் எஃபெக்ட். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா பிளெண்டிங்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைனல் எஃபெக்டை வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த ஒரிஜினல் இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எஸ் லேயர் அப்படின்றத கொடுத்துக்குங்க. அந்த டூப்ளிகேட் பண்ண இமேஜை வந்து கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அண்ட் இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ரவுண்ட் ஷேப்பை கொடுத்துட்டு அதை கரெக்டாக வந்து கிராப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஸோ அந்த கிராப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ரைட் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா அந்த சைடில் வந்து அந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி
சென்ட் டு பேக் அப்படின்றத கொடுத்துக்குங்க. இப்போ லைட்டாக வந்து பிளர் இருக்கு இல்லையா, அந்த பிளர் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிடுவோம். அதை மறுபடியும் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த பிளர் எல்லாம் உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஆடியோ ஆட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு க்யூட்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெடி பண்ணுறது. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரி, இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys.